ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி மேன் ஆஃப் ஸ்டீலாக இருக்கலாம், ஜஸ்டிஸ் லீகாக இருக்கலாம், இது மாதிரி படங்களில் வந்துட்டு நடித்த சூப்பர்மேனுக்கும் இந்த பர்டிகுலர் சூப்பர்மேனுக்கும் உண்டான ஆக்டிங் லெவலில் எப்படி ஒரு வித்தியாசம் வந்துச்சு? ஜேம்ஸ் கன்னே இது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரி கேவில் ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஏஜ், டேவிடுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஏஜ் ரொம்ப பெரிய ஏஜ்லாம் கிடையாது. பட் அந்த லுக் வந்து ஒரு 20s இருக்கிற மாதிரி, இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான் அப்படின்ற மாதிரியான சூப்பர்மேன். அதாவது கிளார்க் கென்ட் வந்து இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான், இப்போது ஒரு ப்ராசஸில் இருக்கிற மாதிரி, ஐ மீன் ரொம்ப யங்கு மாதிரி காமிக்கிறதுக்கு உண்டான கேரக்டர் சேஞ்ச் தான். அவங்க நடுவில் கொஞ்சம் உட்கட்சி முதல்ல இருக்க தான் செஞ்சது. பட் ஆனால் அதை பெருசாக காமிச்சிக்கல. அப்போ இவரை டேவிடை செலக்ட் பண்ணி கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் அந்த கதையில் உண்மையிலே இந்த கதைக்கு தேவையான விஷயத்தில் கொஞ்சம் பிளெண்ட் ஆகிருக்காரு. ஆக்சுவலாக நான் ஹென்ரி கேவில் அந்த சூப்பர்மேனை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற கேரக்டர் வந்து ஹென்ரி தான். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அந்த படத்தை ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அகைன் இந்த சூப்பர்மேனுக்கு அந்த சூப்பர்மேனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் ஆல்மோஸ்ட் இவரை பார்த்தா ஒரு ரெட்ரோ லுக் வந்துடும். அந்த மேன் ஆஃப் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 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 வார்ஃபேர் கைண்ட் ஆஃப் லுக் வந்து அவ்வளோ மாதிரி ரொம்ப மாடர்னைஸ்டாக இருக்கும். அவங்க உலகத்தை காமிச்சது தான். அதாவது கிரிப்டோனியனா அவர் வந்து அங்கேருந்து எப்படி இங்கே வந்தார், ஆக்சுவலாக அவங்களோட கல்ச்சர் என்ன, ஆக்சுவலாக அந்த நீட்ஸ் எல்லாமே நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப மாடர்னைஸ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் இருக்கும் எல்லாத்துலேயுமே. இதில் கைண்ட் ஆஃப் ஒரு ரெட்ரோ லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ஐடியாலஜி காமிக் ஃபேன்ஸை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா காமிக்ஸ்க்கு வந்து அங்கே பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். இந்தியாவிலேயே நிறைய இருக்காங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அந்த ஒரு கதையாக தான் படம் எடுத்ததே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபேன் பாயாக தான் படம் எடுத்திருக்கேன்றதே வந்து ஜேம்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ கொஞ்சம் ரெட்ரோ லுக் இருக்கும், அதில் ரொம்ப மாடர்னைஸ்ட் லுக் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ், அவங்க டேஸ்ட்டை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். பட் கதையாக பார்த்தோம்னா இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் சூப்பர்மேன் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு வந்தவருன்றதை நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஹியூமரும் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். ஆக்சுவலாக சூப்பர்மேன் படத்துலலாம் ரொம்ப லிமிட்டட், அதாவது வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹியூமர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குமான்னு பார்த்தா வேறு கேரக்டர்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. இதில் வந்து சூப்பர்மேனே கொஞ்சம் காமெடி பண்ணுற மாதிரியான ஃபீல்ஸ்லாம் இருந்துச்சு ஆக்சுவலாக.